சென்னையில் உள்ள பள்ளிகள் மற்றும் கோவில்களுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள விவகாரம் தொடர்பாக தற்பொழுது போலீசார் தீவிர சோதனையில் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராகவேந்தர். வணக்கம் ராகவேந்தர். சமீப காலமாகவே இந்த வெடிகுண்டு மிரட்டலானது பல்வேறு பள்ளிகளில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. போலீசார் எந்த அளவிற்கு இதில் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள்? விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். சென்னையில் சில தினங்களுக்கு முன்பு ஒரு 10க்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக, பள்ளிகளுக்கு வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக இமெயில் மூலமாக ஒரு மிரட்டலானது வந்தது. இதனையடுத்து அப்போது சென்னை காவல்துறை சார்பாக அந்தந்த கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இந்த வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மூப்பனாய் மதுவுடன் சோதனையானது நடத்தப்பட்டது. அதன் பின்பு இது ஒரு புரளி என்று கருதப்பட்டது. அதன் இந்த வழக்கு தொடர்பாக இன்டர்போல் வசதியுடன் இந்த சம்பந்தப்பட்ட இமெயில் எங்கிருந்து வந்தது என்பது குறித்து விசாரணையானது நடத்தப்பட்டது. இன்டர்போல் வசதி இந்த நடத்தப்பட்ட விசாரணையில் இதற்கான டொமைன் ஐடி என்று சொல்லப்படுகின்ற புரோட்டான் என்ற நிறுவனத்தில் இது தொடர்பாக சென்னை காவல்துறை சார்பாக இந்த விவரத்தை கேட்கப்பட்டிருந்தது. அப்போது இது தொடர்பாக இந்த புரோட்டான் என்ற நிறுவனம் அது தொடர்பான தகவலை தர மறுத்திருந்தது. தொடர்ந்து இந்த கேட்டதன் அடிப்படையில் தற்போது அந்த விவரத்தை கொடுத்திருக்கிறது. இமெயில் மூலமாக வெடிகுண்டு விடுத்த நபரின் ஐபி ஐடியை கேட்டு சென்னை சம்பந்தப்பட்ட காவல்துறையை சேர்ந்த அந்த சுவிட்சர்லாந்தை சேர்ந்த அந்த புரோட்டான் கம்பெனிக்கு கேட்டதற்கு அது தொடர்பாக தற்போது மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சகத்திடம் கடிதம் எழுதியதன் அடிப்படையில் தற்போது அந்த புரோட்டான் நிறுவனம் அந்த நபர் தொடர்பான தகவல்களை சென்னை காவல்துறைக்கு தெரிவித்து வருகிறது. தொடர்ந்து இது தொடர்பான அந்த புரோட்டான் என்ற நிறுவனம் சார்பாக அந்த சம்பந்தப்பட்ட மெயில் ஐடி என்பது குறித்து விசாரணையானது ஆய்வு செய்து வருவதாகவும் விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாகவும் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது அதாவது பள்ளிகளுக்கு மட்டுமல்லாமல் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டுமல்லாமல் கோவையிலும் இதே போன்ற ஒரு மிரட்டலானது, வெடிகுண்டு மிரட்டலானது அதே மெயிலில் தான் வந்திருக்கிறது. எனினும் இது தொடர்பாக விசாரணை சென்னை போலீசார் மொத்தமாக விசாரணையை செய்து வருவதாக, சைபர் கிரைம் போலீசார் விசாரணை செய்து வருவதாக தற்போது சென்னை காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. கூடிய விரைவில் அந்த நபர் யார் என்பது அறியக்கூடும். அவரை கைது செய்வதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக சென்னை காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. பிரவீனா, தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.